வெல்கம் டு மை சேனல். இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, சமூக வலைதளங்களில் ஒரு உத்தமர் இருக்கிறாருங்க. அவர் பேர் தான் இளவரசன். அவரை பற்றி தான் பேசுகிறேன். ஏன்னா இவர் நான் கொஞ்சம் மரியாதை தான் பேசுகிறேன். அது எதனால் பேசுகிறேன்னு நான் இப்போ சொல்கிறேன். நேற்று இவர் என்னை பற்றி டைட்டிலோடு போட்டுக்கிறாரு, ரொம்ப கேவலமாக பேசிக்கிறாரு. அதை பற்றி நான் கவலைப்படல. மூஞ்சி காமிக்காமல் வீடியோ போட்டுக்கிற அப்படின்னு நான் எதுக்குங்க மூஞ்சி காமிக்கணும்? நான் என்ன இவரை மாதிரி வியாபாரியா? இவர் தான் இவங்க ஒய்ஃபு குழந்தைய வச்சு ஒரு வியாபாரி ஆகிட்டார் யூடியூப்பில். நம்மளுக்கு அந்த வேலையே கிடையாது, தேவையும் இல்லை. ரெண்டாவது, ஒரு பக்கம் கும்பாபிஷேக வீடியோ போட்டு அங்கே போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு அங்கே இவர் என்னை பார்க்குறக்கு இஷ்டம் இருந்தால் பாருங்கடா, பேட் கமெண்ட் பண்ணுறவங்கள்ட்ட ஓடி போயிடுவான்ட்டு ஒரு வீடியோ போடுறாரு. இன்னொரு வீடியோ என்னென்னா, வீட்டில் பீரோ அதுக்குள்ளே ஒரு லாக்கர், அதுக்குள்ளேருந்து உண்டியல் எடுக்கிறாரு. உண்டியலில் பணம் காணாமல் போகுது. 2 பேர் சொல்கிறாங்க. இது எப்படி நம்புறது? அதாவது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நகையை காணோன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த நகையை பற்றி இப்போ பேச்சே கிடையாது. இப்போ அடுத்தது உண்டியல் ஆரம்பிச்சிட்டாரு. இது கண்டிப்பாக வியூஸ் போகும். நான் தான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்க, இவர் கண்டென்ட் வியூஸ்க்கு வேண்டி கண்டிப்பாக ஏதோ ஒரு வீடியோ போகிறோம் அன்றைக்கே சொன்னேன் இல்லைங்க. அதே மாதிரி போட்டிருக்கிறாரு. அது எப்படி 2 பேர் தான் இருக்கிறாங்க. யார் உண்டியல் எடுத்திருப்பாங்க? ஒருத்தர் கமெண்டர் கேட்குறாங்க, தெரியலேனான்னு பதில் சொல்லியிருக்காரு. எப்படி 2 பேர் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது யார் வீட்டுக்குள்ளே எடுப்பாங்க? கேள்வி எழுது. ரெண்டாவது, இவர் இப்போ போடுற ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வீடியோ போட்டு இவர் பிரபலமாகணும்னு பார்க்குறாரு. கேட்டால் என்னை பார்க்குறக்கு இஷ்டம் இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக வலைதளங்களில் நாடகம் போடும் தூய தம்பதிகள் அப்படித்தான் சொல்லியாக்கணும். இவரை நான் மரியாதையத்தான் பேசுகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடு பால் காய்ச்சல்ன்ட்டு ஒரு வீடியோ போட்டு மேலே போய் அதான் கமெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசிக்கிறாரு. என்னை பார்க்காதீங்கடா, ஓடி போயிருங்கடா. கமெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் கமெண்ட் எப்படிங்க பேட் கமெண்ட் ஒருத்தர் பண்ணுறான்னா, இவர் குடிச்சிட்டு வீடியோ போடுவார், ஏதோ ஒரு கண்டென்ட் வீடியோ போடுவார், அதுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணத்தான் செய்வாங்க. அந்த கமெண்ட் பண்ணுறவங்கள நீங்களாம் ஓடி போயிருங்கடா. எந்த திமிரில் இவர் பேசுகிறாருன்னா, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. இவர் போடுற வீடியோவுக்கு இப்போ பார்க்குறக்கு ஒரு சில கூட்டங்கள் இருக்குது. அந்த திமிரில் பேசுகிறாரு. ரெண்டாவது, இந்த உண்டியல் இருக்கிற பணத்தை காணோன்னா இவங்க வீட்டுக்குள்ளே 2 பேர் தான் இருக்கிறாங்க. எப்படி பணம் காணாமல் போகுது? ஒருவேளை இவரே எடுத்துகிட்டு கண்டென்ட்டுக்காக வீடியோ போடுறாங்களா? இது 2 பேர் கண்டென்ட்டுக்கு வேண்டி இந்த மாதிரி உண்டியலில் இந்த மாதிரி வீடியோ போடுற வியூஸ் நல்லா போகுது, அதுக்கப்புறம் வேணால் அந்த வீடியோ டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சு வீடியோ போடுறாங்க. ரெண்டாவது, ரொம்ப சப்ஸ்கிரைபர் கேவலப்படுத்துகிறாரு. என் சேனலை பார்க்காதீங்க அப்படிங்கிறாரு. என்ன, எல்லாம் வருமானம் தான், எது போட்டாலும் வருமானம் வருது, அதுதான்.